அன்பான மாணவர்களே, இன்று நாம் 11ஆம் வகுப்பில் விலங்கியல் பாடத்தில் பாடம் 13 வணிக விலங்கியலின் போக்குகள் என்ற இந்த பாடத்தை பார்க்க இருக்கின்றோம். பாட உள்ளடக்கம் என்று எடுத்துக்கொண்டால், விலங்கியலின் எதிர்கால வாய்ப்புகள், மண்புழு வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, அரக்குப்பூச்சி வளர்ப்பு, நீர் உயிரி பயிர் வளர்ப்பு, நீர்வாழ் உயிரி வளர்ப்பு, விலங்கு வளர்ப்பு மற்றும் மேலாண்மை போன்றவற்றை நாம் இந்த பாடத்தை படிக்க இருக்கின்றோம். இந்த பாடத்தை கற்றலினுடைய நோக்கமானது பல துறைகளிலும் உள்ள சுய வேலை வாய்ப்புகள் பற்றிய விழிப்புணர்வை மாணவர்களிடம் ஏற்படுத்துவது, மண்புழு, பட்டுப்புழு, தேனீ, அரக்குப்பூச்சி, மீன்கள், கால்நடைகள் மற்றும் பறவைகளின் பொருளாதார முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளச் செய்தல், உயிரினங்களின் வளர்ப்புக்கு தேவையான பல வகை உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை பற்றி தெரிந்து கொள்ளுதல், வளர்ப்பு முறைகளை மேலாண்மை செய்ய கற்றல் போன்றவற்றை நாம் இந்த பாடத்தின் வழியாக கற்க இருக்கின்றோம். சரி, இந்த பாடத்தினுடைய முன்னுரையாக நாம் பார்க்க இருப்பது, விலங்குகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு தான் விலங்கியல் என்று அழைக்கின்றோம். விலங்கியலை தன் வாழ்வியல் பணியாக ஒருவர் ஏற்க விரும்பினால், அவர் எதிரே விலங்கியலின் பல வகை பிரிவுகள் வேலைவாய்ப்புகளுடன் காத்திருக்கின்றன. உடலின் செயல்பாடுகளை பற்றி படிக்கும் உடற்செயலியலாளர்கள், விலங்குகளுக்கு பெயரிட்டி வகைப்படுத்தும் வகைப்பாட்டியலாளர்கள், விலங்குகளின் கருவளர்ச்சி நிலைகளை பற்றி படிக்கும் கருவியலாளர்கள் என பல வகையினர் உள்ளனர். பலவித சிறப்பு புலங்களோடு கொட்டி கிடக்கும் வேலைவாய்ப்புகளை விலங்கியல் கற்பதின் மூலம் ஒருவர் பெறலாம். இவ்வாறு ஒருவர் விலங்கியல் பிரிவுகளில் பெறும் வேலைவாய்ப்பானது விலங்குலக மேலாண்மை மட்டுமின்றி அதை பாதுகாக்கும் பொறுப்பிலும் இருப்பதை அவருக்கு உணர்த்தும். ஒரு விலங்கியலாளர் தனது பணி நிமித்தமாக பல இடங்களுக்கும் பயணிக்கலாம். பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தொலைக்காட்சி சேனல்களான நேஷனல் ஜியாகிரபி, அனிமல் பிளானட் மற்றும் டிஸ்கவரி போன்ற சேனல்களில் ஆராய்ச்சிக்காகவும் ஆவண உருவாக்கத்திற்காகவும் நிறைய விலங்கியலாளர்கள் தேவைப்படுகின்றனர். விலங்கு காட்சி சாலை, வனவிலங்கு பணிகள், தாவரவியல் பூங்காக்கள், விலங்கு பாதுகாப்பு நிறுவனங்கள், தேசிய பூங்காக்கள், இயற்கை பாதுகாப்பு பகுதிகள், பல்கலைக்கழகங்கள், ஆய்வகங்கள், நீர்வாழ் உயிரி வளர்ப்பு, விலங்கு மருத்துவமனைகள், உண்ணத்தகுந்த மீன் வளர்ப்பு, அருங்காட்சியகங்கள், ஆய்வு பணிகள், மருந்தாக்கவியல் நிறுவனங்கள், கால்நடை மருத்துவமனைகள் போன்ற பல்வேறு இடங்களில் விலங்கியலாளர்கள் பணிகளில் அமர்த்தப்படுகிறார்கள். அதேபோன்று நாம் ஒரு தொழில் முனைவோராக மாற விரும்பினால் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பண்ணை விலங்குகளை வளர்க்கும் முறைகளையும் அவற்றின் முக்கியத்துவத்தையும் அறிந்திருக்க வேண்டும். வரலாற்று காலத்திற்கு முன்பிருந்தே காட்டு விலங்குகளை வீட்டு விலங்குகளாக மாற்றி அவற்றை கட்டுப்படுத்தி பல்வேறு வேலைகளுக்கு நாம் பயன்படுத்தினோம். ஒரு தொழிற்சாலையின் பொருளாதார வெற்றியானது அங்குள்ள விலங்குகள், அவற்றிலிருந்து கிடைக்கும் பொருட்கள்
முறையான உற்பத்தி மற்றும் அடுத்த தலைமுறை விலங்குகளை உருவாக்குதல் ஆகியவற்றை சார்ந்துள்ளது. ஒரு தொழிற்சாலையினுடைய பொருளாதார வெற்றியானது அங்குள்ள விலங்குகள், அவற்றிலிருந்து கிடைக்கும் பொருட்கள், முறையான உற்பத்தி மற்றும் அடுத்த தலைமுறைக்கு விலங்குகளை உருவாக்குதல் ஆகியவற்றை சார்ந்தது. விலங்கியலின் எதிர்கால வாய்ப்புகள் என்று எடுத்துக்கொண்டால், விலங்கியல் படிப்பதால் சுய வேலை வாய்ப்புகள் கிடைத்து நாம் தொழில் முனைவோராக உருவாகலாம். வணிக விலங்கியல் என்பது விலங்குகளை மனித நலனுக்காக பயன்படுத்தும். வணிக விலங்கியல் என்பது விலங்குகளை மனித நலனுக்காக பயன்படுத்தும் அறிவியல் ஆகும். பொருளாதார நிலையை மேம்படுத்துவது மட்டுமின்றி உணவு பாதுகாப்புக்கும் வேலைவாய்ப்பு அளிப்பதற்கும் விலங்கியல் தேவைப்படுகிறது. அதாவது பொருளாதார நிலையை மேம்படுத்துவது மட்டுமின்றி உணவு பாதுகாப்புக்கும் வேலை வாய்ப்பு அளிப்பதற்கும் விலங்கியல் தேவைப்படுகிறது. பொருளாதார முக்கியத்துவத்தை பொறுத்து விலங்குகளை 4 வகைகளாக பிரிக்கலாம். பொருளாதார முக்கியத்துவத்தை பொறுத்து விலங்குகளை 4 வகைகளாக பிரிக்கலாம். அவற்றில் ஒன்று உணவாக பயன்படும் விலங்குகளும் அவற்றின் விலங்கு பொருட்களும். உணவாக பயன்படும் விலங்குகளும் அத்தகைய விலங்குகளின் பொருட்களும். 2வது பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த விலங்குகள். பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த விலங்குகள் அழகிற்காகவும் மன மகிழ்ச்சிக்காகவும் பயன்படுத்தப்படும் அல்லது வளர்க்கப்படும் விலங்குகள். 4 அறிவியல் ஆராய்ச்சிகளுக்காக பயன்படும் விலங்குகள். இந்த மாதிரி பொருளாதார முக்கியத்துவத்தை பொறுத்து விலங்குகளை 4 பிரிவுகளாக பிரிக்கின்றோம். முதலாவதாக நாம் பார்க்க இருக்கின்ற உயிரினமானது மண்புழு வளர்ப்பு. அதாவது மண்புழு வளர்ப்பில் இது பொருளாதார ரீதியாகவும் பார்க்கலாம் மற்றும் நாம் உணவு உற்பத்திற்காக மண்புழுவை பயன்படுத்தி பல்வேறு உரங்கள் தயாரிப்பதற்கும் நாம் இதை பயன்படுத்தி. சரி, மண்புழு வளர்ப்பு. மண்புழு வளர்ப்பு என்ற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். மண்புழு வளர்ப்பை தான் நம்ம வெர்மி கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். வெர்மி கல்ச்சர் என்பது மண்புழு வளர்ப்பு. இந்த மண்புழு வளர்ப்பு என்பது மண்புழுக்களை கொண்டு கரிம கழிவுகளை சிதையச் செய்து தாவர வளர்ச்சியை அல்லது தாவர வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து நிரம்பிய பொருட்களாக மாற்றும் முறையே இந்த மண்புழு வளர்ப்பு எனப்படும். மண்புழுக்களை கொண்டு கரிம கழிவுகளை சிதைவுறச் செய்து தாவர வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து நிரம்பிய பொருட்களாக மாற்றும் முறையே மண்புழு வளர்ப்பு எனப்படும். தொடர் பயன் தரும் வகையில் அடுத்தடுத்த தலைமுறை புழுக்களை உருவாக்குவது இதன் நோக்கமாகும். அதிகப்படியாக உருவாகும் புழுக்களை மண்புழு உரமாக்கத்திற்கோ அல்லது வாடிக்கையாளர்களுக்கு விற்பதற்கோ பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது இந்த மண்புழுக்களை மண்புழு உரமாக்கத்திற்கோ அல்லது வாடிக்கையாளர்களுக்கு விற்பதற்காகவோ பயன்படுத்தி கொள்ளலாம். மண்புழு வளர்ப்பின் முதன்மை நோக்கம் மண்புழு உரம் தயாரித்தல் ஆகும். மண்புழு உரம் தயாரித்தல். தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தால் நாங்கூர் கட்டிகள் என்பவை மண்ணில் உள்ள கரிம கழிவுகள் மண்புழுவால் சிதைக்கப்பட்டு ஊட்டச்சத்து மிகுந்த உடல் கழிவாக வெளியேற்றப்படும் பொருட்கள் ஆகும். நாங்கூர் கட்டிகள் என்பவை மண்ணில் உள்ள கரிம கழிவுகள் மண்புழுவால் சிதைக்கப்பட்டு ஊட்டச்சத்து மிகுந்த உடல் கழிவாக வெளியேற்றப்படும் பொருட்கள் ஆகும்.
இந்த நாங்குள் கட்டிகளை தான் நம்ம காஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். காஸ்டிங்ஸ். மண்புழு உரம் என்பது நாங்கூர் கட்டிகள், மண்புழுக்களின் தளப்பொருள் சிதைவுகள் மற்றும் இதர கரிமப் பொருட்கள் ஆகியவை அடங்கிய ஒரு கலவை. மண்புழு உரம் என்பது நாங்கூர் கட்டிகள், மண்புழுக்களின் தளப்பொருள் சிதைவுகள் மற்றும் இதர கரிமப் பொருட்கள் அடங்கிய ஒரு கலவை. பயன்பாட்டில் உள்ள இவ்விரு வார்த்தைகளும் மண்புழு உரத்தை குறிக்கின்றன. இரண்டுமே மண் வளத்தை அதிகரிக்கச் செய்வதில் மதிப்பு வாய்ந்தவை. நாங்கூர் கட்டிகள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த நாங்கூர் கட்டிகள் மண்புழு உரத்தை குறிக்கின்றன. இரண்டுமே மண் வளத்தை அதிகரிக்கச் செய்வதில் மதிப்பு வாய்ந்தவை. மண்புழுக்களை பயன்படுத்தி உரம் தயாரித்தல், மண்ணின் உயிரிய தீர்வாக்கம் மற்றும் பிற செயல்பாடுகளை கொண்ட தொழில்நுட்பங்கள் வெர்மிடெக் என்று அழைக்கப்படுகிறது. வெர்மிடெக் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம், அதாவது மண் வளத்தை அதிகரிக்க செய்வதில் மதிப்பு வாய்ந்தவைகளே இந்த மண்புழு உரம் சொல்லக்கூடிய நாங்கூர் கட்டிகள். மண்புழுக்களை பயன்படுத்தி உரம் தயாரித்தல், மண்ணின் உயிரிய தீர்வாக்கம் மற்றும் பிற செயல்பாடுகளை கொண்ட தொழில்நுட்பங்கள் வெர்மிடெக் என்று அழைக்கப்படுகிறது. வெர்மிடெக் என்று ஒரு 2 மார்க்கு கேட்கலாம். மண்புழுக்களை பயன்படுத்தியிலிருந்து ஆரம்பித்து கடைசி வர. மண்புழுக்களை பயன்படுத்தி உரம் தயாரித்தல், மண்ணின் உயிரிய தீர்வாக்கம் மற்றும் பிற செயல்பாடுகளை கொண்ட தொழில்நுட்பங்கள் வெர்மிடெக் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, பெரும்பாலான நாடுகளில் திடக்கழிவுகள் என்று எடுத்துக்கொண்டால் அது உயிரிய சிதைவுக்கு உள்ளாகக்கூடிய கழிவாகவும் இருக்கலாம், அதே போல் உயிரிய சிதைவுக்கு உள்ளாகாத கழிவாக இருக்கலாம். இப்போ பெரும்பாலான நாடுகளில் திடக்கழிவுகளை முழுமையாக களைதல் என்பது ஒரு பெரும் சவாலாக உள்ளது. மண் வளத்தை பராமரிப்பதில் மண்புழுக்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. எனவே இவை உழவனின் நண்பர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மண்புழுக்கள் உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம், மண் வளத்தை பராமரிப்பதில் மண்புழுக்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. மேலும் இவை உயிரிய மண்வள அடையாளங்காட்டிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. உயிரிய மண்வள அடையாளங்காட்டிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த மண்புழுக்கள் உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுகிறது. உயிரிய மண்வள அடையாளங்காட்டிகள் என்றும் அழைக்கப்படுகின்றது. அடுத்து, மண்ணை தொடர்ச்சியாக ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும் உயிரிகளான பாக்டீரியா, பூஞ்சை, ஒரு செல் உயிரிகள் போன்றவற்றை ஆதரித்து வளரச் செய்வதில் மண்புழுக்கள் முக்கியமானவை. அதாவது மண்ணை தொடர்ச்சியாக ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும் உயிரிகளான பாக்டீரியா, பூஞ்சை, ஒரு செல் உயிரிகள் போன்றவற்றை ஆதரித்து வளரச் செய்வதில் இந்த மண்புழுக்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. மண்புழுக்கள் கரிம பொருட்களை சிதைத்த பின்னர் அவற்றின் உடலில் இருந்து வெளியேறும் பொருளே மண்புழு கழிவு, வெர்மி காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? அதாவது மண்புழுக்கள் கரிம பொருட்களை சிதைத்த பின்னர் அவற்றின் உடலிலிருந்து வெளியேறும் பொருளே மண்புழு கழிவு, வெர்மி காஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. நுண்ணிய துகளுடைய இக்கழிவு பொருளானது, இந்த வெர்மி காஸ்ட்னு சொல்லக்கூடிய மண்புழு கழிவு இருக்குல்ல, நுண்ணிய துகளுடையது.
இந்த நுண்ணிய துகளுடைய இந்த கழிவுப் பொருளானது நுண்துளைகள், காற்றோட்டம், நீர்வடிகால் மற்றும் ஈரப்பதத்தை தக்க வைக்கும் திறன் போன்ற குறிப்பிடத்தக்க பண்புகளுடன் சிறந்த கரிம உரமாக பயன்படுகிறது. மண்புழு கழிவானது இவை நுண்ணிய தோல்களை கொண்டிருக்கும். இந்த நுண்துளைகள், காற்றோட்டம், நீர்வடிகால் மற்றும் ஈரப்பதத்தை தக்க வைக்கும் திறன் போன்ற குறிப்பிடத்தக்க பண்புகளுடன் சிறந்த கரிம உரமாக பயன்படுகிறது. மண்புழுக்கள் இரு பெரும் தொகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. மண்புழுக்கள் இரு பெரும் தொகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று, அதாவது முதல் தொகுப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா, கரிம பொருள்களை உட்கொண்டு மண்ணின் மேற்பரப்பிற்கு மிக அருகில் வாழ்ந்து இலை மட்கு பொருளை உருவாக்கும் மண்புழுக்கள் ஆகும். முதல் தொகுப்பு இருக்குல்ல, முதல் தொகுப்பு கரிம பொருட்களை உட்கொண்டு மண்ணின் மேற்பரப்பிற்கு மிக அருகில் வாழ்ந்து இலை மட்கு பொருட்கள் அதைத்தான் ஹியூமஸ்ன்னு சொல்கிறோம். அந்த இலை மட்கு பொருள்களை உருவாக்கும் மண்புழுக்கள் இந்த முதல் தொகுப்பில் இருக்கக்கூடியது. இவை பெரும்பாலும் அடர்த்தியான நிறத்துடன் காணப்படக்கூடியது. இந்த முதல் தொகுப்பில் காணப்படக்கூடிய மண்புழுக்கள் அடர்த்தியான நிறத்துடன் காணப்படும். இவ்வகை புழுக்களே மண்புழு உரம் தயாரிப்பிற்கு பயன்படுத்தப்படுகிறது. இவ்வகை மண்புழுக்களே மண்புழு உரம் தயாரிப்பிற்கு பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து இரண்டாம் தொகுப்பில் காணப்படக்கூடிய மண்புழுக்கள் என்று எடுத்துக்கொண்டால், இவை இலை மட்கு பொருளை உண்டு. இரண்டாம் தொகுப்பில் உள்ள மண்புழுக்கள் இலை மட்கு பொருளை உண்டு நிலத்தில் துளைகளை ஏற்படுத்தி வாழும் மண்புழுக்கள் ஆகும். இரண்டாம் தொகுப்பில் காணப்படக்கூடிய மண்புழுக்கள் இலை மட்கு பொருளை உண்டு நிலத்தில் துளைகளை ஏற்படுத்தி வாழும் மண்புழுக்கள் ஆகும். இவை மண்ணை துளைகள் நிரம்பியதாக மாற்றி, இந்த இரண்டாம் தொகுதியான மண்புழுக்கள் மண்ணை துளைகள் நிரம்பியதாக மாற்றி மட்கு பொருட்களை மண்ணில் கலக்கச் செய்து பரவச் செய்யும் பணியை செய்கின்றன. இவை மண்ணோட கலந்துரும். மண்ணை துளைகள் நிரம்பியதாக மாற்றி மட்கு பொருளை மண்ணில் கலக்கச் செய்வது அல்லது மண்ணில் பரவச் செய்வது இதனுடைய முக்கியமான பணி. ரைட். இப்போ அந்த மண்புழுக்களில் இந்தியாவில் உள்ள மண்புழுக்கள், அடுத்து அயல் நாட்டு வெளிநாட்டு மண்புழுக்கள் என்று 2 கேட்டகரி இருக்குது. இந்தியாவில் உள்ளது உள்நாட்டு மண்புழு இனம். இந்தியாவில் உள்ள இந்த எண்டமிக்னு சொல்லக்கூடிய உள்நாட்டு மண்புழு இனங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இதில் ஒரு 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று பெரியோனிக்ஸ் எக்ஸவேட்டஸ், ஒன்றாவது மண்புழு இந்தியாவில் உள்ள அந்த உள்நாட்டு வகை பெரியோனிக்ஸ் எக்ஸவேட்டஸ். ரெண்டாவது லேம்பிட்டோ மாரிட்டின்னு சொல்லக்கூடியது, லேம்பிட்டோ மாரிட்டி. அடுத்தது பாருங்கன்னா மூணாவது பாருங்க ஆக்டோனா. ரெண்டாவது சொல்லக்கூடியது ஆக்டோகீட்டோனா செர்ரேட்டா. மூணாவது வகை ஆக்டோகீட்டோனா செர்ரேட்டா போன்ற வேறுபட்ட சிற்றினங்கள் மண்புழு உர தயாரிப்புக்கு பயன்படுகின்றன. மொத்தத்தில் நம்ம பார்த்தது உள்நாட்டு வகையில் 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று பெரியோனிக்ஸ் எக்ஸவேட்டஸ், ரெண்டாவது லேம்பிட்டோ மாரிட்டி, மூன்றாவது ஆக்டோகீட்டோனா செர்ரேட்டான்னு சொல்லக்கூடிய இந்த 3ம் உள்நாட்டு வகை. இது 3மே வெவ்வேறு சிற்றினங்கள் தான் மண்புழு உர தயாரிப்புக்கு பயன்படுகிறது. அதுக்கடுத்து வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த வெளிநாட்டு மண்புழு இனங்கள் எடுத்துக்கொண்டால், வெளிநாட்டு வகைன்னு எடுத்துக்கொண்டால் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று ஐசீனியா ஃபெட்டிடாங்கிறது ஒரு வகை. ரெண்டாவது வகை யூட்ரிலஸ் யூஜினியே
ரெண்டாவது வகை யூட்ரிலஸ் யூஜீனியே, இது வெளிநாட்டு வகை. வெளிநாட்டு வகையில் 2, உள்நாட்டு வகையில் 3 கொடுத்துருக்காங்க. உள்நாட்டு வகையில் பெரியோனிஸ் எக்ஸவேட்டஸ், லேம்பிட்டோ மாரிட்டி, ஆக்டோகீட்டோனா செர்ரேட்டான்னு சொல்லக்கூடிய இந்த 3 உள்நாட்டு வகை. வெளிநாட்டு வகைன்னு எடுத்தோம்னா ஐசீனியா, ஃபெட்டிடா, யூட்ரிலஸ் யூஜீனியன்னு சொல்லக்கூடிய இது 2மே வெளிநாட்டு இனம். சரி, இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது மண்புழு உரமாக்கம். மண்புழு உரமாக்கம் எப்படி உருவாக்கப்படுது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். சரி, மண்புழுவானது பிற உயிரிகளுடன் சேர்ந்து உரக்குழியினுள் உற்பத்தி செய்யும் உரமே மண்புழு உரம் எனப்படும். மண்புழுவானது பிற உயிரிகளுடன் சேர்ந்து உரக்குழியினுள் உற்பத்தி செய்யும் உரமே மண்புழு உரம் எனப்படும். இப்போ மண்புழு உரம் என்றால் என்னன்னு கேட்டால் நம்ம இந்த இதை சொல்லலாம். மண்புழுவானது பிற உயிர்களுடன் சேர்ந்து உரக்குழியினுள் உற்பத்தி செய்யும் உரமே மண்புழு உரம் எனப்படும். சரி, இது எவ்வாறு மண்புழு உரம் தயாரிக்கப்படுகிறது அப்படிங்க போகும்போது, உயரமான அல்லது மேடான இடங்களில் மண்புழு உரப்படுக்கைகள் உருவாக்கப்பட வேண்டும். அப்போ உயரமான அல்லது மேடான இடங்களில் மண்புழு உரப்படுக்கைகள் உருவாக்கப்படுகிறது. ஏன் உயரமான இடத்தை எடுத்துக்கிறோம்னா நீர் போகாமல் இருக்கிறது. இதனால் நீர் தேங்குவது தவிர்க்கப்படும். தரைக்கு மேல் செங்கற்கற்களை ரைட்டா, இந்த செங்கல் கற்களை கொண்டு 3 மீட்டர் நீளம், 2 மீட்டர் அகலம் மற்றும் 1 மீட்டர் ஆழம் கொண்ட அளவில் ஒரு சிமெண்ட் தொட்டி அல்லது குழி ஏற்படுத்த வேண்டும். அப்போ இந்த மண்புழுவை வளர்ப்பதற்காக உருவாக்கக்கூடிய மண்புழு உரப்படுக்கைகள் இருக்குல்ல, இதை தரையில் உருவாக்கும்போது செங்கலினால் உருவாக்கப்பட்ட அமைப்பாக இருக்கணும். இது 3 மீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கணும், 2 மீட்டர் அகலம் கொண்டதாகவும் அதனுடைய ஆழம் 1 மீட்டர் உள்ளதாகவும் சிமெண்டினால் செய்யப்பட்டு குழியை ஒரு தொட்டியை ஏற்படுத்த வேண்டும். அந்த தொட்டி அல்லது குழியினுடைய அளவை கச்சா பொருட்கள் கிடைப்பதை பொறுத்து மாற்றிக்கொள்ளலாம். நம்ம அதுக்கு வேண்டிய பொருள்கள் இருக்குல்ல, நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குங்கிறதுக்கு தோதாக நம்ம அந்த நீளங்களை அளவுகளை மாற்றிக்கிடலாம். ரைட்டு. சிமெண்ட் பானை அல்லது கிணற்று உரைகள், சிமெண்ட் பானை அல்லது கிணற்று உரைகள் இந்த அதாவது மண்புழு உரக்குழிகள் உருவாக்குவதற்கு சிறந்தவை அப்படின்னு சொல்லலாம். சிமெண்ட் பானை அல்லது கிணற்று உரைகள் இந்த மண்புழு உரம் தயாரிப்பதற்கான அந்த படுக்கைகள் உருவாக்குவது அல்லது குழியை உருவாக்குவதற்கு இது சிறந்தது. அதிகப்படியான நீரை வெளியேற்றுவதற்குரிய வழிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அந்த குழிகளில் அதிகப்படியான நீரை வெளியேற்றுவதற்குரிய வழிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். மண்புழு படுக்கைகளை நேரடியாக சூரிய ஒளியில் படுமாறு அமைத்தல் கூடாது. எனவே அதற்கென நிழல் குடைகள் அமைக்கப்பட வேண்டும். அந்த மண்புழு படுக்கைகளை அமைக்கக்கூடிய இடத்துல நிழற்குடைகள் அமைக்கப்பட வேண்டும். அந்த நிழற்குடை அமைப்பை காமிச்சிருக்காங்க பாருங்கள். மண்புழு வளர்ப்பு அழகுன்னு கொடுத்துருக்குதுல, இதில் மேலே ஒரு டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க. கீழே 4 அந்த உரக்குழிகள் கொடுத்துருக்குது. 4 உரக்குழிகள் 3 மீட்டர் நீளமாக இருக்கும், அகலம் 2 மீட்டராக இருக்கும், ஆழம் 1 மீட்டர் இருக்கக்கூடிய 4 குழிகள் இங்கே காமிச்சிருக்காங்க. சரியா? பக்கத்தில் இங்கே கொடுத்துருக்கிறது அதில் காணப்படக்கூடிய மண்புழுக்கள், அந்த உரக்குழிக்கில் காணப்படக்கூடிய மண்புழுக்களை காமிச்சிருக்காங்க. சரி, இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது சரி, இதில் மண்புழு படுக்கையின் முதல் அடுக்கு, அந்த மண்புழு படுக்கையில்
முதல் அடுக்கு எவ்வளோ இருக்கும்னா 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு சரளை கற்களும் 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு சரளை கற்களும் அதன் தொடர்ச்சியாக 3.5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு மணலும் நிரப்பப்பட வேண்டும். அப்போ நம்ம உருவாக்கக்கூடிய அந்த மண்புழு உரம் தயாரிக்கக்கூடிய அந்த படுக்கை இருக்குல்ல, அந்த குழியில் முதல் அடுக்கு சரளை கற்களாக இருக்கணும். அது 5 சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்கணும். அதற்கடுத்து அதன் தொடர்ச்சியாக 3 சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த உயரத்திற்கு மணல் நிரப்பப்படணும். சரியா? இது 2ஐயும் நிரப்பித்த அடுத்தது. இந்த 2ஐயும் நிரப்புவதின் நோக்கம் என்ன போயிட்டா, இது அதிகப்படியான நீரை வெளியேற்றுவதற்கு பயன்படுகிறது. சரி, மண்புழுக்கள் எந்த மண்ணிலிருந்து எடுக்கப்படுகின்றனவோ அதே மண்ணையும், மண்புழுக்கள் எந்த மண்ணிலிருந்து தோண்டி எடுக்கப்படுகின்றனவோ அந்த மண்ணையும் மண்புழு படுக்கையில் ஒரு அடுக்காக பயன்படுத்தலாம். ஏற்கனவே சரளைக்கல் அப்புறம் மணல் போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த மண்புழு எங்கேருந்து எடுத்தோமோ அந்த மணலை ஒரு அடுக்காக பயன்படுத்தலாம். உள்ளூர் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்புழுவாக இருந்தால், உள்ளூர் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்புழுக்களாக இருந்தால் சரளை கற்கள் மணல் அடுக்கிற்கு மேலே 15 சென்டிமீட்டர் உயரத்திற்கு உள்ளூர் வண்டல் மண் நிரப்பி அதில் மண்புழுக்களை விடலாம். ஆனால் வெளிநாட்டு மண்புழு இருக்குல்ல, அதாவது ஐசீனியா ஃபெட்டிடா மற்றும் யூட்ரிலஸ் யூஜினியன்ஸ் என்ற இந்த வெளிநாட்டு மண்புழு வளர்ப்பு இருக்குல்ல, இந்த வெளிநாட்டு மண்புழு வளர்ப்பில் இவ்வகை மண் அடுக்கு தேவையில்லை. வண்டல் மண் தேவையில்லை. ஏற்கனவே சரளைக்கல், அடுத்து மணல். சரியா? அதுக்கப்புறம் நம்ம அதிலேயே வளர்த்தலாம். இவ்வகை மண் அடுக்கு தேவையில்லை. இதன் பிறகு மண் புழு படுக்கையை செரிக்கப்பட்ட உயிர் திரளாலோ அல்லது குளிர்ந்த மாட்டுச்சாணத்தாலோ நிரப்ப வேண்டும். நம்ம வண்டல் மண் நிரப்பாமல் வெளிநாட்டு மண்புழுக்கு சரளை கற்களை போட்டு அதுக்கடுத்து மணலை நிரப்பின பிறகு அதுக்கு மேலே என்ன பண்ணுறான்டா, மண்புழு படுக்கையை செரிக்கப்பட்ட உயிர் திரளாலோ அல்லது குளிர்ந்த மாட்டுச்சாணத்தாலோ நிரப்ப வேண்டும். மண்புழு படுக்கையின் அளவை பொறுத்து ஒரு அலகில் எத்தனை மண்புழுக்கள் விடலாம் என்பதை தீர்மானிக்கலாம். மண்புழு படுக்கையினுடைய அளவை பொறுத்து ஒரு அலகில் எத்தனை மண்புழுக்கள் விடலாம் என்பதை தீர்மானிக்கலாம். பெரியோனிக்ஸ் எக்ஸவேட்டஸ், ஐசீனியா ஃபெட்டிடா அல்லது யூட்ரிலஸ் யூஜினியே போன்ற மண்புழுக்கள் மேலடுக்கில் விடப்படுகின்றன. உள்நாட்டு மண்புழுக்களான அதாவது பெரியோனிக்ஸ் எக்ஸவேட்டஸ், வெளிநாட்டு இதில் ஐசீனியா ஃபெட்டிடா, அடுத்து வெளிநாட்டு வகையிலேயே யூட்ரிலஸ் யூஜினியே போன்ற மண்புழுக்கள் அதன் மேலடுக்கில் விடப்படுகிறது. அதாவது மண்புழு உரப்படுக்கை இருக்குல்ல, அந்த படுக்கையினுடைய மேலடுக்கில் விடப்படுகின்றது. படுக்கை அலகை மூடுவதற்கு கோணி பை அல்லது அட்டைகள் அல்லது அகன்ற இலைகள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். நம்ம படுக்கைகளை ஓப்பனாக விடாமல் ஏற்கனவே கீழே சரளை கற்கள் போட்டிருந்தோம், அதுக்கடுத்து மணல் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் மேலே நம்ம அந்த உயிர்த்திரள் இருக்குல்ல, அந்த சிதைக்கப்பட்ட உயிர்த்திரளையோ அல்லது நம்ம உள்நாட்டு மண்புழுக்களுக்கு நாம் நேரடியாக அது எந்த இடத்துலேருந்து தோண்டி எடுத்தோமோ அதே மணலை கூட போடலாம். போட்டு அதுக்கு மேலே அந்த படுக்கை அலகுகளை மூடுவதற்கு கோணிப்பை இருக்குல்ல, சாக்குப்பை அல்லது அட்டைகள் அல்லது பெரிய இலைகள் இருக்குல்ல, இவற்றை பயன்படுத்தலாம். மண்புழுக்களை பொறுத்தவரை ஈரப்பதமான சூழலை விரும்புவதால் அவை உயிர் வாழ்வதற்கு நீர் மேலாண்மை மிக முக்கியமானது. அப்போ எப்போதுமே ஈரப்பதமாகவே இருக்கணும். அதனால்
அந்த ஈரப்பதமான சூழலை எப்போதுமே தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும், நிலைநிறுத்திக்கிட்டே வரணும். அதிகப்படியான நீரோ மிக குறைந்த நீரோ மண்புழுக்கு உகந்ததல்ல. ரொம்ப அதிகமான நீராகவும் இருக்கக்கூடாது, வறண்டு போயும் இருக்கக்கூடாது. சரி, மண்புழுக்கள் தங்களது கழிவுகளை நாங்கூர் கட்டிகளாக படுக்கையின் மேற்பரப்பில் வெளியேற்றுகின்றன. மண்புழுக்கள் தங்களது கழிவுகளை நாங்கூர் கட்டிகளாக படுக்கையின் மேற்பரப்பில் வெளியேற்றின. மேற்பரப்பில் மண்புழு கழிவுகள் தென்பட்டால் அக்குழிகள் அறுவடைக்கு தயாராக உள்ளன என்பதை நாம் அறியலாம். அப்போ மேலே இந்த நாங்கூர் கட்டிகள் தெரிஞ்சாவே இது என்ன செய்யுது, அந்த மண்புழுக்கள் நன்றாக என்ன செய்யுது, முதிர்ந்து விட்டன, மேலே அதனுடைய உரங்களை வெளியேற்றிருக்குது அப்படிங்கிறத நம்ம கணிச்சிடலாம். இப்போ மேற்பரப்பில் மண்புழு கழிவுகள் தென்பட்டால் அக்குழிகள் அறுவடைக்கு தயாராக உள்ளன என்பதை அறியலாம். நாம் உரமாக்கலுக்கு பயன்படுத்திய உயிர்த்திரள் அளவுக்கு ஏற்றவாறு உரமாக்கல் நாட்கள் அமைகிறது. மண்புழு உரமானது முழுமையாக அறுவடை செய்யப்பட்ட பின்பு அவ்வுரத்தை கூம்பு வடிவில் குவித்து, அந்த உரத்தை என்ன செய்யும், கூம்பு வடிவாக ஒரு குவியலாக குவித்து சூரிய ஒளி படுமாறு சில மணி நேரங்கள் வைத்திருக்கணும். அப்படி வைத்திருந்தால் மண்புழுக்கள் கூம்பு வடிவ அந்த உர குவியலின் அடிப்புறத்திற்கு நகர்ந்து சென்று கொத்தாக தங்குகின்றன. அப்போ அவற்றிலிருந்து கைகளாலேயே மண்புழுக்களை பொறுக்கி எடுக்கலாம். இவ்விதம் அடிப்புறம் தங்கும் மண்புழுக்களை சேகரித்து வேறு உரமாக்கல் குழிகளுக்கு பயன்படுத்தலாம். அப்போ அந்த மேலே உள்ள அந்த மண்புழு உரத்தை நாம் தனியாக பிரிச்சிடலாம். மண்புழு உரம் தனியாகவும் கீழே உள்ள அடியில் தங்கக்கூடிய அந்த புழுக்களை தனியாக சேகரித்து அந்த புழுக்களை வேறு உரமாக்கல் குழிகளுக்கு பயன்படுத்தலாம். மண்புழு படுக்கையிலிருந்து வெளியேறும் நீரானது சேகரிக்கப்படுகிறது. அப்போ மண்புழு படுக்கையிலிருந்து நீர் உருவாக்கப்படுது. அந்த நீரைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், மண்புழு குளியல் நீர். மண்புழு படுக்கையிலிருந்து வெளியேறும் நீரானது சேகரிக்கப்படுகிறது. இது மண்புழு குளியல் நீர் என்னும் திரவமாகும். இதையும் ஒரு மார்க்குலேயோ அல்லது 2 மார்க்குலேயோ கேட்கலாம். மண்புழு குளியல் நீர்னா என்ன? மண்புழு குளியல் நீர், மண்புழு படுக்கையிலிருந்து வெளியேறும் நீரானது மண்புழு குளியல் நீர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மண்புழு குளியல் நீர் சொல்லக்கூடிய இந்த திரவம் இருக்குல்ல, இந்த திரவத்தை இலைகளின் மீது தெளித்து தாவர வளர்ச்சியையும் மகசூலையும் அதிகரிக்கலாம். அப்போ மண்புழு குளியல் நீர்ண்டா என்ன, அதனுடைய நன்மை என்னென்று கேட்க போகும்போது நம்ம இதை எழுதணும். சரியா? இந்த மண்புழு குளியல் நீர் சொல்லக்கூடிய இந்த திரவமானது இலைகளின் மீது தெளித்து தாவர வளர்ச்சியையும் மகசூலையும் அதிகரிக்க செய்யப்படுகிறது. மண்புழு ஏற்படுத்தும் அந்த வளைகள் அல்லது துளைகளிலிருந்து இத்திரவத்தை பெறலாம். மண்புழு குளியல் நீரில் ஊட்டச்சத்து பொருட்கள், தாவர வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் பயனுள்ள நுண்ணுயிரிகள் ஆகியவை உள்ளன. இந்த மண்புழு குளியல் நீரில் என்ன இருக்குது? ஊட்டச்சத்து பொருட்கள் இருக்குது, தாவர வளர்ச்சிக்கான ஊக்கிகள் மற்றும் பயனுள்ள நுண்ணுயிர்கள் அடங்கியுள்ளன. வீணாகும் உணவுப் பொருட்கள், இலை, குப்பை மற்றும் உயிர்த்திரள் போன்றவற்றை மண்புழு மூலம் மறுசுழற்சி செய்து நல்ல தரமான உரத்தை சிறுகலன்களில் தயாரிப்பதே சிறுகலன் புழு வளர்ப்பு அல்லது வாம்பின் என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் ஒரு 3 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். எப்படி கேட்பாங்கன்னா, சிறுகலன் புழு வளர்ப்பு அல்லது வாம்பின் என்றால் என்ன? வீணாகும் உணவுப் பொருட்கள்,
இலை, குப்பை மற்றும் உயிர்த்திரள் போன்றவற்றை மண்புழு மூலம் மறுசுழற்சி செய்து நல்ல தரமான உரத்தை சிறு கலன்களில் தயாரிப்பதே சிறு கலன் புழு வளர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது மண்புழுவை தாக்கும் தீங்குயிரிகளும் அவற்றினுடைய நோய்களையும் பற்றி பார்ப்போம். மண்புழுவை தாக்கக்கூடிய தீங்குயிரிகளும் நோய்களும். மண்புழுக்கள் பல வகைப்பட்ட தீங்குயிரிகளால் தாக்கப்படுகின்றன. மண்புழு படுக்கைகள் முறையாக பராமரிக்கப்படாததால் நோய் தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுகின்றது. மண்புழுவை தாக்கக்கூடிய உயிரினங்கள் என்று எடுத்துக்கொண்டால் எறும்புகள், தெள்ளுப்பூச்சிகள், பூரான்கள், நத்தைகள், உண்ணிகள், சில வண்டுகளின் இளமுயிரிகள், பறவைகள், எலிகள், பாம்புகள், சுண்டெலிகள், தேரைகள், பிற பூச்சிகள் மற்றும் மண்புழுவை இரையாக உண்ணும் விலங்குகள் ஆகியவை மண்புழுவினுடைய எதிரிகளாகும். இப்போ மண்புழுவினுடைய எதிரிகள் எடுத்தால் ஒரு பெரிய லிஸ்ட்டே போகலாம். இங்கே எறும்புகளில் இருந்து ஆரம்பிக்கிறோம், சரியா? கடைசியாக முடியக்கூடியது பூச்சிகள் வர. இவையெல்லாம் மண்புழுவை உணவாக உண்ணக்கூடிய உயிரினங்கள். இதைத்தான் நம்ம மண்புழுவின் எதிரிகள் சொல்கிறோம். எண்ணற்ற ஒருசல் உயிரிகள், சில நெமட்டோட் புழுக்கள், சில வகை பூச்சிகளின் லார்வாக்கள் போன்றவை மண்புழுக்களில் அக ஒட்டுண்ணியாக மண்புழுவினுடைய உடலுக்கு உள்ளே வாழ்கின்றன. என்னென்ன உள்ளே வாழ்கின்றன என்றால் ஒருசல் உயிரிகள், சில நெமட்டோட் புழுக்கள், உருளை புழுக்கள் சொல்லணும், அதை சில நெமட்டோட் புழுக்கள், சில வகை பூச்சிகளின் லார்வாக்கள் போன்றவை மண்புழுக்களில் அக ஒட்டுண்ணியலாக அதன் உடலுக்குள்ளே வாழ்கின்றன. தொட்டிகள், தடுப்புகள் அல்லது திரைகள் போன்றவற்றை மண்புழு படுக்கையின் மேலும் கீழும் வைப்பதன் மூலம் அந்த மண்புழுவை வளர்க்கக்கூடிய அந்த படுக்கையில் தொட்டிகள், தடுப்புகள் அல்லது திரைகள் போன்றவற்றை இந்த மண்புழு படுக்கையில் மேலும் கீழும் வைப்பதன் மூலம் வேட்டையாடும் பெரிய உயிரிகளிடமிருந்து இந்த மண்புழுக்களை பாதுகாக்கலாம். அடுத்து தெரிந்து கொள்வோம்னு ஒரு சில விஷயம் கொடுத்துருக்காங்க. மண்புழு உரக்குழியில் சிவப்பு எறும்புகளினுடைய தாக்கம் அதிகமாக உள்ளது. மண்புழு உரக்குழியில் சிவப்பு எறும்புகளின் தாக்கம் அதிகமாக உள்ளது. அப்போ அதிலிருந்து நம்ம பாதுகாக்கணும். ஆனால் அதிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த சிவப்பு எறும்புகளை அழிப்பதற்காக வேதிப்பொருள்களை பயன்படுத்தக்கூடாது. அப்படி வேதிப்பொருள்களை பயன்படுத்தாமல் சூழல் நட்பு முறைகளை பயன்படுத்தி அந்த உயிரிகளை நீக்க வேண்டும். மண்புழு உரக்குழியில் சிவப்பு எறும்புகளினுடைய அதனுடைய தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதற்காக சூழல் நட்பு முறையை பயன்படுத்தி, வேதிப்பொருள்களை பயன்படுத்தாமல் சூழல் நட்பு முறைகளை பயன்படுத்தி இந்த சிவப்பு எறும்புகளை இந்த மண்புழு உரக்குழிக்குள் வராதவாறு தடுக்க வேண்டும். அடுத்து மண்புழு உரத்தினுடைய நன்மைகள், என்னென்ன நன்மைகள் இருக்குது இந்த உரத்தினால் அப்படின்னு. விவசாயத்தில் கரிம உரங்கள் தரும் நன்மைகள் பற்றிய விழிப்புணர்வை மக்கள் பெற்றிருக்கின்றார்கள். விவசாயத்தில் கரிம உரங்கள் தரும் நன்மைகள் பற்றிய விழிப்புணர்வு, இந்த விழிப்புணர்வை மக்கள் பெற்றிருக்காங்க. மண்புழு உரம் வேளாண்மைக்கு பயன்படும் மிகச்சிறந்த இயற்கை கரிம உரமாகும். எனவே மண்புழு உரத்தை சந்தைப்படுத்துதல் தற்போது வளர்ந்து வரும் வளமான தொழிலாக மாறியுள்ளது. கிராமப்புறங்களில் மண்புழு உரத்தை சில்லறை விற்பனை செய்து வருவாய் ஈட்டலாம். மண்புழு உரமானது தரமான பாக்கெட்டில் அடைக்கப்பட்டு விற்கப்படுகிறது. எல்லா வயதினரும் மண்புழு உர தயாரிப்பிலும் விற்பனையிலையும் ஈடுபடுகின்றார்கள். மண்புழு உர விற்பனையானது ஒரு துணை வருவாய் ஈட்டும் தொழிலாகவும் உள்ளது. மண்புழு உர விற்பனையானது ஒரு துணை வருவாய் ஈட்டும் தொழிலாகவும் உள்ளது. மண்புழு உரத்தினுடைய அந்த நன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மண்புழு உரமானது தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பெரும் அளவில் கொண்டுள்ளது. மண்புழு உரமானது தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பெரும் அளவில் கொண்டுள்ளது. அடுத்து 2வது, மண்ணின் இயல்புத்தன்மை,
காற்றோட்டம், நீரை தேக்கி வைக்கும் பண்பு ஆகியவற்றை மேம்படுத்தி மண் அரிப்பை இந்த மண்புழு உரம் தடுக்கிறது. மண் அரிப்பை இது தடுக்கிறது. 3வது, அதிக ஊட்டச்சத்து கொண்ட சூழல் நட்பு முறை சீர்திருத்தத்தை மண்ணுக்கு அளிக்கும் பொருளாக மண்புழு உரம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மாடித்தோட்டம் அமைப்பதற்கும் இந்த மண்புழு உரம் உதவுகிறது. 4வது, விதை முளைத்தலை தூண்டி தாவர வளர்ச்சியையும் உறுதி செய்கிறது. இதுவரை நாம் பார்த்தது நாம் மண்புழு வளர்ப்பு. அடுத்து நாம் பார்க்க இருப்பது பட்டுப்புழு வளர்ப்பு. மீதமுள்ளதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.